எடுத்த உடனே உங்ககிட்ட 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்கணும்னா எல்லாருமே ஒரு மாச சம்பளத்தில் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஒழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அது அவங்கவுங்க கஷ்டப்பட்டு பணத்தை தான் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஒரு பிளாக் மேஜிக்கை பார்த்துக்கிட்டு நமக்கு இருக்கிற வலிக்கும் வேதனைக்கும் போயிட்டு டக்குன்னு ஒரு ஃபீஸ் கொடுக்க முடியாது. இப்போ எங்கிட்ட கேட்கறதா இருந்தாலும் சரி, என்னோட சிஷியமார்கள்ட்ட கேட்கறதா இருந்தாலும் சிலர் என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா, இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, இவங்க சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இதை வந்து எகத்தாளமாக வைக்கிற ஆன்மீகவாதி காசு வாங்குறான், சாமியார் காசு வாங்குறான், மாந்திரிகவாதி காசு வாங்குறான் அப்படின்னாக்கா முதல்ல நடைமுறை சிக்கல் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துக்கு உன்னோட கணவனோ உன்னோட மனைவியோ இல்லை உன்னோட குடும்பம் சார்ந்து ஒரு பிரச்சனைக்கு நீ அந்த தீர்வை நோக்கி போகிறதுக்கே தயாரில்லை. அப்போ உன் பிரச்சனை பற்றி எப்படி 100 நாள் நீங்கள் கஷ்டப்படுறது இல்லை 1 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இந்த மாந்திரிங்கிற ஒரு டூலை நீங்கள் பயன்படுத்தி வராய கும்பிட்டா பிரச்சனை வரணும்னா கண்டிப்பாக பிரச்சனை வருங்க, வரத்தான் செய்யும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பிரச்சனை பூதகரமாக என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 11 நாள் கும்பிட்டா போதுமா, 28 நாள் கும்பிட்டா போதுமா, 90 நாள் கும்பிடணுமா? ஏன் இன்னைக்கு 365 நாளும் என் வீட்டில் விளக்கறியும், என்னோட பூஜைகள் விளக்கறியும், என்னோட கோவிலில் விளக்கறியும். ஏன் அது பண்ணுறதுல என்ன குறைஞ்சிடும்? என்ன டைமுங்க? காலையில நீங்க 5 மணிக்கு தானே வேலை. 5 மணி, அதுதானே பிரச்சனை இங்க. நமக்கான தேவை மட்டும் நிறைவேறும். என்னன்னா குலதெய்வங்கிறது குலதெய்வமே கிடையாது. புராணங்கள்ல இதிகாசங்கள்ல வர தெய்வமே கிடையாது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரிஹானா. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க மறைமொழியாளர் வராகி சித்தர். வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராய நேசிப்பது மட்டும் வணக்கம். இப்போ அவங்களுக்கு கூட என்னன்னா, அவங்க ஆல்ரெடி சிங்கிள் பேரண்ட்டு, ஒரு குழந்தைய வச்சு கஷ்டப்படுறாங்க. அவங்க முதல் கணவர் கொடுக்குற மாதம் கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க ஏதோ ஒரு சேவிங் பண்ணி இவங்களும் வேலைக்கு போயிட்டு அதில் வந்து சேவிங் பண்ணி சில வருஷங்களாக சேர்த்து வச்ச அந்த சேவிங் பணத்தை நான் இன்னொன்று மறுமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுத்து தான் அவகிட்ட இருந்த எல்லா கோல்டு சேவிங்கும் இவன் கரைச்சிட்டான். இவன் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி காருக்காக ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த அம்மா வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பர்த்டே அன்னைக்கு வரும்போது செகண்ட் கார் தான் இவங்க மேடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதையும் உயரமாக ஓட்டிக்கிட்டு கிடக்குறாரு இப்போ வரைக்கும். ஸோ இவரோட பர்த்டேக்கு ஒரு 2 சவரன்லேருந்து மோந்திரம் வந்து சிங்கம் முளைச்ச மாதிரி ஒரு மோந்திரத்தை வந்து போட்டிருக்காங்க. அந்த ஐயா வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். என் மேலே குற்றச்சாட்டு சொன்னவர் தான் அந்த ஆள். ஆனால் இழப்புன்றது அந்த பொண்ணு மிகப்பெரிய இழப்பு. நான் வந்து 1 மடங்குனா அவள் 10 மடங்கு, என்னை விட 10 மடங்கு அவள் வந்து இழந்திருக்கா ஷார்ட் பீரியட்ல. ஸோ இப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மங்கள் இந்த உலகத்துல ஆம்பளன்ற உருவத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஆளை உங்களால என்ன பண்ண முடியும்? அவன் வந்து இந்த கேடுகட்ட ஜென்மக்கிட்ட வாழணும்னு ஆசைப்படலை. என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்து பணம் பிடிங்கிட்டான் இல்லையா, அந்த பணத்தை எனக்கு கைக்கு வரணும், என்னுடைய கார் என் கைக்கு வரணும். இந்த விஷயமா நான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனுடைய கான்ட்ராக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த விஷயங்கள் எங்கேயும் எடுப்பட மாட்டேங்குது. இல்ல அதுக்கு உண்டான நீதி கிடைக்குமானா, இன்னைக்கு சட்டம் தான் நீதி நிலைநாட்டுது. ஆமா, இப்போ நாம அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சரி, சட்டத்துக்கு மீறின ஒரு நீதி நிலைநாட்டுறது யாரு? நாம் வணங்கும் தெய்வம் தான். இப்ப தெய்வத்தை நிலைநாட்டுமா, இப்ப அதை அழைச்சு அந்த தெய்வம் வந்து நமக்கு உண்மையா நின்று எந்த தெய்வம் எங்கங்க சில தெய்வம்லாம் கண்ணு வந்து இந்த சட்டத்துக்கு முன்னாடி கண்ணில் வந்து துணி கட்டின மாதிரி ஆயிடுது. அதாவது இவனால் இது தீரணும்னு இருந்தா, இப்போ ரிகானா மேடமால இந்த பிரச்சனை தீரணும்னு இருந்தா அது தீரணும்னு விதி இருந்தா அதுதான் நடக்கும். நீங்க பல முறை போய் முட்டி மோதி அது நடக்காம இருக்கும். இப்போ ஒரு யானைய ஒரு செயின்ல, சின்ன செயின்லாம் பிறந்ததுல இருந்து ஒரு செயின்ல கட்டி போட்டிருப்பான். அந்த செயின் அது பெரிய யானை ஆனதுக்கப்புறமா அதால அறுக்கவே முடியாது. ஆனா அதுக்கு மதம் பிரிக்கும் போது தான் அந்த செயினோட பலம் என்ன, நம்ம இவ்வளவு நாள் முட்டாளா இருந்திருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி தான் உங்களால அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு இருந்தாக்கா கண்டிப்பா மாற்றம். இப்போ இன்னைக்கு நான் இப்போ உதாரணமா நான் என்ன சொல்லுவேன்னா, வராகி ஒருத்தன் வாழ்க்கையில கும்பிடுறான் அப்படின்னாக்கா, வராகி தெய்வத்தை கும்பிடுறான் அப்படின்னாக்கா, இன்னைக்கு இருக்க 150 கோடி ஜனத்தொகையில எத்தனை பேருக்கு தெரியும்? மீறி போனா ஒரு 2 கோடி ஜனத்தொகை தெரியும். அதிகபட்சம் ஒரு 5 கோடின்னு சொல்லலாம் இந்த தெய்வத்தை வராயின். அப்போ ஒருத்தனோட வாழ்க்கையில இப்ப இன்னைக்கு நீங்க பேசுறதே வந்து நான் ஒரு வராகி உபாசகன், என்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா உங்களோட அந்த நண்பருக்கு நீங்க அதை கடத்துறீங்க. என்னன்னா அவங்களோட வாழ்க்கையில யார் ஒருத்தர், இப்ப நான் வந்து பண்ணித்தான் வந்து இந்த பிரச்சனை தீரணும்னு இல்லை, ஒருத்தரோட வாழ்க்கையில யார் ஒருத்தரோட வாழ்க்கையில
வராகியானவள் என்றார்களோ அவங்களோட வாழ்க்கை அங்கிருந்து டேர்னிங் ஆயிரும். அதை நம்ம பிடிச்சிக்கிட்டா அறிவாளி, இல்லைன்னா முட்டாள். கடவுள் வந்து நேரம் வந்து பிடிச்சி இந்த உனக்கு பணம் வேணுமா, இல்லை உனக்கு உதவி வேணுமா அப்படின்னு, உனக்கு வேலை வேணுமான்னு எதுவும் செய்யறது கிடையாது. நேரடியாக வந்து செய்யறது கிடையாது. ஒரு வாய்ப்பை தான் அமைச்சு கொடுப்பாரு. அதை சரியா பயன்படுத்திட்டா அறிவாளி, இல்லைன்னா முட்டாள். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்க ஃப்ரெண்டுக்கானது என் மூலியமா அது தீரணும்னு, அது கர்மாவா இருந்தா அது தீரும். அதுக்கு ஒரு டூல் நீங்க, சரிங்களா? அப்ப அந்த நேரம் காலம் எல்லாம் சரியா இருந்தாக்க சரியா நடக்கும். இப்போ நீங்க இந்த மாந்திரிகம் இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா, எல்லாம் இது போற போக்கில் இதுல நான் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துறேன். இப்போ என்கிட்ட கேட்கறதா இருந்தாலும் சரி, என்னோட சிஷ்யமார்கள்ட்ட கேட்கறதா இருந்தாலும் சிலர் என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா, ஏங்க நீங்க செஞ்சு கொடுத்துட்டு பலன் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இது ரிகானா மேடங்கிறனால தான் நான் இந்த விஷயத்தையும் சொல்றேன். நீங்க அந்த இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சிலர் இதை வந்து இது எகத்தாளமா வைக்கிற கேள்வி, சரிங்களா? இப்போ ரிகானா மேடமையோ இல்லை வேற யாரையோ ஒரு குப்பனோ சுப்பனையோ ஒருத்தர் நமக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம இப்போ கடையில் போய் நம்ம இப்போ பாண்டியம்மன்ட்ட போய் எனக்கு பூ வேணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஏமா இவருக்கு ஒரு 10 நாள் பூஜைக்கு நீ பூ கொடுமா, இன்னைக்கு 250 ரூபா ஒரு மல்லிகை விற்கிது, 10 முழம் வாங்கினா 2000. இவங்க பேரை சொன்னோன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா? இல்லை ஒரு ஊதுபத்தி சாம்பிராணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஆன்மீகவாதி காசு வாங்குறான், சாமியார் காசு வாங்குறான், மாந்திரிகவாதி காசு வாங்குறான் அப்படின்னாக்கா முதல்ல நடைமுறை சிக்கல் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துக்கு உன்னோட கணவனோ உன்னோட மனைவியோ இல்லை உன்னோட குடும்பம் சார்ந்து ஒரு பிரச்சனைக்கு நீ அந்த தீர்வை நோக்கி போறதுக்கே தயாரா இல்லை, அப்போ உன் பிரச்சனை பற்றி எப்படி தீர்வாகும்? அப்போ அதுக்கு உண்டான நம்ம செலவு பண்ணலையா? இங்க போறது எல்லாரையும் எள்ளி நகையாடுது. யாரா இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்களும் கெட்டவங்களும் நீங்க அடுத்த விஷயம், யாரா இருந்தாலும் ஒரு எள்ளி நகை அதை போற போக்கில் இவங்க பணம் தான் இவங்களோட இது, எல்லாத்துக்குமே இங்க பணம் தான் ரோல் பண்ணுது. பணம் இல்லாத இந்த உலகத்துல வேணா சொல்லுவாங்க, பணம் பணம் மட்டுமே இங்க காரணிகள். பணமும் இந்த வாழ்க்கையில ரொம்ப அதுதான் நம்ம ஒன்றி போனது. ஒரு பூஜை செய்யணும்னா இருந்தாலும் சரி, எதுக்காகவும் இங்க பணம் தேவைப்படுது. இங்க பலரோட மக்களோட எண்ணம் என்னவா இருக்குங்கிறது, இப்போ ஒருத்தர்கிட்ட போறாங்க, ஒரு 10,000 ரூபா தனக்கான அந்த பூஜைக்கான செலவுன்னு சொல்றாங்கன்னா, இவங்க ஊரே இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலையும் தேடிட்டு கடைசியில் 500 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ஒருத்தர் மை தரான்னு போட்டிருப்பான். இவன்கிட்ட போய் மைய வாங்கிட்டு வந்து அவன் என்ன கொடுப்பான், அரகச்செல்லாம் 20 ரூபா டப்பா வாங்கி அதை நிறச்சி கொடுத்துருவான். அதை வாங்கி வச்சுட்டு டெய்லியும் வண்ணத்தை பார்த்துட்டு இருக்கிறது, சாமி கும்பிட்டு, அப்புறம் என்ன சொல்றது, எல்லா சாமியார் போய் நான் கேட்பேன் என்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்களுக்கு, பலரை பார்த்துட்டேன், எல்லாம் ஏமாத்துறேன். எங்கே பார்த்தேன்னா, இவர்கிட்ட 300 ரூபா கொடுத்தேன், அவர்கிட்ட 500 ரூபா கொடுத்தேன். ஒருத்தனோட தேவை 500 ரூபா, அன்னைக்கு அவன் சரக்கு அடிச்சுட்டு உன் பேரை சொல்லி அதனாலதான் அந்த ஏமாற்றம்னாலதான் உங்ககிட்ட கேக்குறாங்க. நீங்க ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க ஃபீஸ் வாங்குவீங்களான்னு. இல்ல இதைத்தான் இப்ப இதுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன். ஒரு பாண்டியம்மாட்ட போய் எனக்கு பூ கொடுனா எனக்கு ஃப்ரீயா கொடுக்குமா? இப்போ நான் ரிகானா மேடம் இவங்களுக்காக நீங்க செலவு பண்ணுனா நீங்க பண்ணுவீங்களா? முடியாது. அப்போ நம்மளோட இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தேவையை கூட நம்ம சரி பண்ணிக்க மாட்டோம், எதுவும் நான் செய்ய மாட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கான தீர்வு மட்டும் எப்படி எதிர்பார்க்கறது? நீங்க சொன்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியுமான்னு நான் ஃபைனலா வரேன். இப்ப நான் இது பொதுவா இருக்கிற கேள்வி, அதை நான் சொல்றேன். இப்ப இதுக்கான இந்த பணம் கேட்கறாங்க, இதை செய்யறாங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு பூஜைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மயானத்துக்கு போறதோ, இல்லை ஒரு வீட்டில் ஒரு பூஜை அறையில் சாமி கும்பிட்றதுக்கோ, நீங்கள் ஒரு வீட்லேயே சாமி கும்பிடணும்னா ஒரு அமாவாசைக்கு நீங்கள் பண்ணணும், ஒரு குறைஞ்சது ஒரு 1000 2000 ரூபாய்க்கு நீங்கள் பூஜை சாமான் வாங்குற மாதிரி இருக்கு. அவன் எப்படி 500 ரூபாய்க்கு உனக்கு மை கொடுப்பான், இல்லை உனக்கு தாயத்து கொடுப்பான், உனக்கு அந்த பூஜை சாமான் கொடுப்பான்? அந்த நம்ம அறிவு இருந்தாவே நம்ம சரியான ஆள்கிட்ட போகிறோமா, தவறான ஆள்கிட்ட போகிறோமா, அப்போ நம்ம போகிற வழி சரியாங்கிறது புரிஞ்சிடும். அப்போ இது புரியாமல் இதுக்கு பிரியா கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட வராங்க, இப்போ ஈழத்தமிழர்கள் நிறைய பேர், இப்போ ரெண்டு பேருக்கு காரைக்குடியில் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் துரோகம் அந்த அம்மா கேட்குது. நான் அதை அழுகும் போது நம்ம என்ன பேச முடியும்? நான் ஒன்றுமே பேசலை. அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன். நீங்கள் அதை கும்பிடுவேன். ஃப்ரீங்கிறது நான் புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அந்த அம்மாவுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்க, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பி வைக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணணும்னு செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வாதம் இங்க வாதம் பண்றதுக்கோ இல்லை எக்கத்தாளமா அந்த விஷயங்கள் கேள்வி கேட்கறதுனால நீங்க எக்கத்தாளமா ஒரு கேள்வி கேட்கறாங்கன்றதை மென்ஷன் பண்றீங்க. அது கிடையாது நான் சொல்ல வர்றது. ஒரு இயலாமையால தான் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்றதை வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட முகத்தை பார்த்து உன்னோட ஸ்கின் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, நல்லா கிளியராக இருக்குது, எந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட போகிறேன்னு சொல்லி என்ன கேட்பாங்க. ஹேர் நல்லா இருக்குது, இந்த ஹேருக்கு நீ என்ன பண்ணுற, எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, ஏதாவது ஒன்று பண்ணுறியான்னு என்ன கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த டாக்டர்கிட்ட போங்க, இவங்க சரி பண்ணுவாங்க, இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் சூப்பராக பண்ணுறாரு, ஸோ அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா? ஸோ அப்படி தானே ஒரு நம்பிக்கை வரும். ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும்னா ஒரு விஷயம் நீங்கள் சாதிச்சா மட்டும்தான், அது நிரூபித்தா மட்டும்தான் இது சயின்ஸ், டாக்டர், மெடிசன் சரியாகுது. இந்த 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 சர்க்கிள்குள்ளே நம்ம வாழ்வாதாரம் போய்கிட்டே இருக்குது மக்களுக்கு. இதை நாங்கள் நம்பிக்கிட்டே இது பின்னாடியே நாங்கள் போய்கிட்டே இருக்கோம்.
நடுவுல வந்துட்டு ஒரு பிளாக் மேஜிக் நீங்க பண்றீங்க. இது எங்களால முடியும், இது எங்களால முடியும். எப்படி உங்ககிட்ட நாங்க நம்பி வர்றது? எடுத்த உடனே உங்ககிட்ட ரூ. 5000 10,000 குடுக்கணும்னா எல்லாருமே ஒரு மாச சம்பளத்துல ரூ. 5000 10,000 5,000 50,000 உழைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அது அவங்கவங்க கஷ்டப்பட்ட பணத்துல தான் கையில வச்சுட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஒரு பிளாக் மேஜிக்க பார்த்துக்கிட்டு நமக்கு இருக்கிற வலிக்கும் வேதனைக்கும் போயிட்டு டக்குன்னு ஒரு ஃபீஸ் குடுக்க முடியாது. அது கஷ்டம். அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் எடுத்துட்டு போய் குடுக்க முடியும். அந்த நம்பிக்கை வரதுக்கான ஒரு விஷயம் தான் நாம கேட்கறது. நீங்க ஒருத்தர நீங்க யாராவது சரி பண்ணியிருந்தீங்கன்னா, அவருங்க மூலியமா வரும்போது நீங்க ஃபீஸ் வாங்கலாம். நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இல்லையா? அவங்கள நீங்க கேட்டு பாருங்க. பிலீவ் பண்ணுங்க, ஃபீஸ் குடுங்க. நான் உங்களுக்கு சரி பண்ணல. இது சரி பண்றதுக்கான விஷயங்களுக்கு நீங்க பதிலடி குடுக்கலாம். யாரோ ஒருத்தவங்க உங்க வீடியோவ பார்த்துட்டு அப்ரோச் பண்ணாங்கன்னா, அது நெறைய கேள்விகள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். அந்த இடத்துல நீங்க ஃபீஸ் கேட்டீங்கன்னா, யாரும் குடுக்குறதுக்கு இங்க தயாரா கிடையாது. இப்போ நான் எனக்கிட்ட ஃபீஸ் கேட்கறதுக்காக நான் சொல்லல. பொதுவா இருக்கிற அந்த கேள்வி, அந்த காரணிகள இல்ல தான் நான் நீங்க உங்கட்ட பொதுவா வச்சு தான் நீங்க இப்ப பேசுனீங்க. நான் நான் சொல்லிடுறேன். பொதுவாவே நானும் இல்ல, இல்ல. பேசுறேன். அத நான் சொல்லி வச்சுறேன். இயலாமையில இருக்கிறவங்க அந்த கேள்வி இயலாமையில இருக்கிறவங்க கேட்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான என்ன விஷயமோ, நாம இன்னைக்கு அதாவது மதம் கடந்து பல பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம். பல பேர் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அதான் சொல்லலையா? நான் மதத்துக்கானவன் கிடையாது. எந்த மதமும் என்னை கட்டுப்படுத்தாது. நான் மதத்துக்கானவன் கிடையாது. பல பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம். நீங்க இயலாமையில் பண்ணிருக்கீங்க இருங்க, சார். இருங்க. நான் சொல்லி நல்லன்னு சொல்ல. முடிக்கிறேன். நீங்க மேடம் நான் சொல்லி முடிச்சேன். இயலாமையில இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு நம்ம ஓகே. பண்ணியிருக்கோம். இல்லைன்னு நம்ம சொல்றது கிடையாது. இப்ப அந்த இது விட்டுருவோம். நீங்க ம். மறுபடியும் நீங்க சுத்தி கடைசி எங்க வருவீங்கன்னா, ம். உங்களால சேலஞ்ச் பண்ண முடியுமா? இத பண்ண முடியும். சக்திய காட்டுங்க. நான் இல்ல, இப்போ இல்ல. அது இல்ல, சொல்ல வரல. இல்ல, அது இல்ல. நான் சொல்ல சொல்ல வரல. ஏன் மூலியமா இந்த அதத்தான், நேர்காணல்ல அதத்தான். நான் சொல்லி ஒருத்தவங்கள நீங்க சரி பண்ணீங்கன்னா, அது பப்ளிக் அந்த ரீச் அத நம்ம குடுக்கும். ஏத்துக்கிட்டாச்சே. நம்பிக்கை குடுக்கும் அப்படின்னு தான் அத சொல்றேன். நான் அந்த பொண்ணுகிட்ட நீங்க போயிட்டு ஃபீஸ் டிமாண்ட் பண்ணீங்கன்னா, இல்லங்க பீஸ் அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த இழந்து போய் நின்னுட்டு இருக்கா. அந்த விஷயத்துக்கே நான் வரலையே. அத நான் சொல்லியாச்சு. நான் பண்ணி தரேன்ட்டேன். ம். அதுக்கு உண்டான இத நம்ம அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஓகே. அத ஓகேன்னு நான் சொல்லியாச்சு. பொது வெளியில நான் பேசிட்டேன். சரி பண்ணி தரேன்னு சொல்றேன். இப்ப இங்க விஷயத்துக்கு வருவோம். ம். இப்போ நீங்க ஒரு 10 பேரு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 10 பேரா இருந்தாலும் சரி, 20 பேரா இருந்தாலும் சரி. செய்வினையாள இங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, நீங்களே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. என்னால முடியல. ம். இதுக்கு மேல என்னால முடியல. இங்க போய் பார்த்து எனக்கு சரியில்ல. நான் செலவு பண்ணி நான் நொந்து போயிட்டேன். எனக்கு வழி இல்ல. நீங்க சொல்றீங்களா, இயலாமையில இருக்கவங்க. ஒரு 10 பேரோ, 20 பேரோ நீங்க ரிஃப்ளெக்ட் ஆன்மீகத்து மூலியமா இப்ப நீங்க பேசுறீங்க. இல்ல ரிகானா மூலியமா அந்த இல்ல நான் நரம்பு 10 பேர இல்ல குடுக்கல. நான் 10 பேருக்கு ஒரு ஆள நான் நான் என்ன குடுக்குறேன். கேட்கிறேன்னா, ஒரு இல்ல ஆளுக்கு நீங்க ரிசல்ட் காமிங்க. இல்லங்க. பிரச்சனைய நீங்க ஷார்ட் அவுட் பண்ணி நான் சொல்ல காமிங்கன்னு தான் நான் ஒரு சொல்றேன். ஆளுக்கே என்ன சொல்லல. நான் 10 பேருக்கு நான் சொல்றேன். நான் என்னன்னா, பாதிக்கப்பட்டு இவங்கனால முடியலைன்னு இருக்கிறவங்கள நீங்க கொண்டு வாங்க. அவங்களுக்கு உண்டான இப்போ நான் தான் சொல்றேனே மாந்திரீகம் நான் ஒரு விஷயத்த, ஒரு வித்தைய நான் உங்ககிட்ட குடுக்குறேன். நான் என்ன சொன்னேன்னா, ஆன்மீகத்த தான் நான் தரேன். ம். நான் வந்து ஒரு மாந்திரீகத்த எடுத்து நீ மாந்திரிகராகன்னு சொல்லல. புரியுது. நான் ஒரு மேல்முருவ தரேன். அவர் ஒரு வழிகாட்டுனா நான் அந்த மாரி தான் சொன்னேன். நான் வராகி உபாசகன். நீ வராகிய கும்பிடு. நான் இந்த மாரி வழிபாடு செய்யின்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு ஓகே. உண்டான ஒரு டூல். இப்போ நான் இங்கேருந்து நான் திருச்சிக்கு போகணும். திருச்சிக்கு நடந்து போனா லேட் ஆகும். அப்போ ம். அதுல வந்து நம்ம பஸ்ல போறோம், இல்ல ஃப்ளைட்ல போறோம். அந்த மாரி ஒரு பஸ்ஸோ, ஒரு ஃப்ளைட்டோ அந்த மாரி ஒரு டூல தான் இந்த மாந்திரீகத்து மூலியமா பூஜை பண்ண ஒரு பொருள சம்மந்தப்பட்டவங்களுக்கு குடுக்குறோம். நம்ம சரி. இத வந்து நீங்க அதாவது 100 நாள் நீங்க கஷ்டப்படுறது, இல்ல 1 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாரி தான் இந்த மாந்திரிங்கிற ஒரு டூல நீங்க பயன்படுத்துங்க. நான் குடுக்குறது. இப்ப நான் குடுத்தேன்னா, என்ன வராகி ஃபோட்டோ, வராகியோட எந்திரம், தாயத்து, மை இந்த மாரி குடுப்போம். இது என்னன்னா, அந்த அம்மாவோட அருட்கடாட்சம் நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். மாந்திரீகத்த உங்க கையில எடுத்து குடுக்கல. இந்த அம்மாவோட நீங்க ஒரு தெய்வத்த, நீங்க வணங்குற தெய்வத்த, அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அவங்க மதத்துக்கு தகுந்த மாரி அந்த தெய்வத்த அருட்கடாட்சம் அந்த வீட்ல இருக்கிறதுக்கு என்னவோ, அந்த வழிவகைகள தான் பண்ணி தரேன். அது நல்லபடியா அவங்களுக்கு வேலை செய்யும். யார் ஒருத்தர் வீட்ல காலையில நீங்க விளக்கேத்தி நீங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ, சாயந்தரம் விளக்கேத்தி சாமி கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ, அவங்களுக்கு செய்வன பிரச்சனையும், அந்த பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது. நம்ம பிரச்சனைய நம்மளே தூக்கி ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல இப்ப பிரச்சனை ஏன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகத்து மூலியமா நான் சொல்றேனே, பிரம்ம முகூர்த்தத்துல யார் ஒருத்தர் எனக்கு பிரச்சனை சுத்திட்டு இருக்கீங்களா? பிரம்ம முகூர்த்தத்துல காலையில விளக்கேத்தி, காலையில வராகிக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்குல ஆட்டுன எண்ணெயில விளக்கேத்துங்க. ஒரு 11 நாள், அதிகபட்சம் 28 நாள் நீங்க விளக்கேத்துங்க. 11 நாளுக்குள்ள மாற்றம் தெரியும். 28 நாள்ல நம்ம நீங்க என்ன பிரச்சனைய நினைச்சிருக்கீங்களோ, அந்த பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் வராகிய கும்பிட்டாக்கா எனக்கு பிரச்சனை வருது. எனக்கு நான் கொண்டு போய் ஃபோட்டோவ கோயில்ல வச்சுட்டேன், இல்ல தண்ணீல விட்டேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. வராகிய கும்பிட்டாக்கா பிரச்சனை வருமானா, ரிகானா மேடம் மூலியமா இந்த ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் மூலியமா நான் சொல்றேன். வராகிய கும்பிட்டா பிரச்சனை வரும்னா, கண்டிப்பா பிரச்சனை வருங்க. வரத்தான் செய்யும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரச்சனை எதுக்காக வருது? நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனை, அது அப்படியே அதாவது கணவன் மனைவி ஒரு அஃபேர்ல இருந்தாலும் சரி, வேற ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க மத்திய எந்த பிரச்சனையா இருந்தாலும், அந்த பிரச்சனை பூதகரமா ஆகும். ஆனா, அதுல ஜெயிக்க போறது யாருன்னா, நீங்க தான்.
என்ன பிரச்சனை வந்தால் நான் என்னோட டிவோட்டிஸ்க்கு நான் சொல்றது என்ன ஃபேஸ் பண்ணு, அதில் நீ தான் ஜெயிப்பேன். யாரும் தலை முடிய கூட ஆசிச்சு பார்க்க முடியாது. வராயை கும்பிட்டவன் எந்த காலத்துலையும் எங்கேயும் தோத்துப்படுறது கிடையாது, அவமானப்பட்டது கிடையாது. அதனால இதை நான் அடிச்சு சொல்லுவேன். நீ 11 நாள் விளக்கேற்றி விரதம் நம்ம உடனே நான் ஒரு நாள் கும்பிட்டு இங்கே பல பேரோட இது என்ன இருக்குன்னா, இன்னைக்கு 1 ஆச்சு 2 ஆச்சு இப்படின்னு டேட்டுன்றதுல தான் இதாக இருக்குது. அப்போ நமக்கு வேலை செய்யலைன்னா அப்போ ஆத்மார்த்தமாக இறங்கி நான் உன்கிட்ட சரணாகதி ஆகிறேன். ஒரு கடவுளை பார்த்தாவே இன்னொன்று ஒரு கோயிலுக்கு நம்ம ஒரு தெய்வத்தை பார்த்தோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம சரணாகதி ஆகிறவங்க அதான். நமக்கு இங்கே பேச்சு முடிச்சிருக்கேன். இங்கே போனோடனே வீடியோ எடுப்போமா, தீபாராதனை தீபம் தாண்டா உங்களுக்கு அது ஜோதி அருணகிரிநாதர்லேருந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஜோதி தான் தீபம். அதாவது கடவுளை வந்து ஜோதி ரூபத்தில் தான் காண முடியும். இங்கே போனோன்னா அதை வீடியோ எடுக்கிறான், படம் பிடிக்கிறான், இதில் தானே இருக்கா. அப்போ இவனுக்கு பக்தி எங்கே வரும், இவனுக்கான தேவை எங்கே நிவர்த்தி ஆகும்? நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இவனுக்கு சரியாயிடுச்சு. நான் இது ஒரு இதாகவே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே நான் ஒரு இதாகவே வச்சுக்கிறேன். 11 நாள் நீ விளக்கேற்றி உனக்காக நான் இருக்கமா, என் வாழ்க்கையை நீ பார்த்துக்கமா. இன்னைக்கு நைட்டு நான் என்ன சாப்பிடணும் கொண்டு நான் முடிவு பண்ணுறதுன்னா நான் கிடையாது. நான் கும்பிட்ற தெய்வம் எனக்கு என்ன தேவைங்கிறது நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது அவங்க தான். சரிங்களா? இன்னைக்கு நாங்கள் நேற்று எப்போ முடிவு பண்ணாங்கிறீங்க? ரெகானா மேடம் இத்தனை வருஷமாக நான் எத்தனையோ பேர் கூட நான் பேட்டி இருக்கேன். நான் இது வரைக்கும் எனக்கு என்ன ஒரு மாற்று கருத்து இருந்தது, எனக்கு எதிரானவர்கள் கூட இருக்காங்கன்னா வேற ஒரு மாற்று கருத்து இருந்தது. ஆனால் நாங்கள் நேற்று 3 மணிக்கு முடிவு பண்ணோம் இந்த மேடம் கூட பேட்டி எடுக்கணும். ஏன்னா இவங்க தான் சரியான ஆள், சண்டை போடுறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொன்னோம். பேசணும். அடுத்த நிமிஷமே இதான். இப்போ யாராவது நினச்சி பார்த்துருப்போம், இல்லை நாங்கள் இந்த மாதிரி நான் உட்காந்து பேசணும்னு நினச்சி பார்த்துருப்போம். அதான் நான் சொல்லலாம். நான் கும்பிட்ற தெய்வம் சரியாக இருக்குது, எனக்கு என்ன தேவையோ அது பண்ணுது. நீ கும்பிட்ற தெய்வம் சரியாக இருந்தால் உனக்கு என்ன தேவையோ இருக்கும். ஆத்மார்த்தமாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை விளக்கேற்றி ஒரு 28 நாள் இல்லை அதிகபட்சம் 48 நாள் ஒரு 90 நாளே பண்ணுங்க. தினம் விளக்கேற்றுங்க. இங்கே சாமி கும்பிட்றது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 11 நாள் கும்பிட்டா போதுமா, 28 நாள் கும்பிட்டா போதுமா, 90 நாள் கும்பிடணுமா? ஏன் இன்னைக்கு 365 நாளும் என் வீட்டில் விளக்கெரியும், என்னோட பூஜை அறையில் விளக்கெரியும், என்னோட கோவிலில் விளக்கெரியும். ஏன் அது பண்ணுறதுல என்ன குறைஞ்சிட போகிறோம்? நமக்கு சாப்பாடு மட்டும் 365 நாள் தேவைப்படுது. ஏன் சாமிக்கு உண்டானது பண்றதுல என்ன இருக்கு? ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் யாருமே சொல்லவே இல்லை. நீ சாப்பிட்றதுக்கு இதுக்கு எதுவுமே நான் சொல்லவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது நீ எவனா நான்வெஜ் சாப்பிட்டா இது பண்ண போற, காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நீ விளக்கேற்ற போற. அதுக்கப்புறம் நீ நான்வெஜ் சாப்பிட்டானா வெஜ் சாப்பிட்டானா என்ன பண்ண? பிரம்ம முகூர்த்தம் என்ன டைமுங்க? காலையில நீ 5 மணிக்கு தானே விளக்கு. 5 மணி, அதுதானே பிரச்சனை இங்க. அப்போ நமக்கான தேவை மட்டும் நிறைவேறணும்னா இப்போ நீங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க, இரவுல இப்போ வராகியானவள் நம்ம பேசின அந்த பேட்டியானது நீண்டுகிட்டே போகணும். வராகியானவள் இரவு தெய்வமா, கண் விழித்து இது பண்றவளா, இரவு தான் கும்பிடணும்னு இங்க பல பேர் சொல்றாங்க. முதல்ல அந்த வாதமே தவறானது. வராகின்னு யாரு? பன்றையை நம்ம குடிப்போம், காட்டு பன்றையை கொடுப்போம். அது இரவுல தான் வேட்டையாடும், தன்னோட உணவு தேவை இரவுல தான் இது பண்ணும். இவங்க சொல்றது என்ன, இரவுல நீங்க கும்பிடு, சாமி கும்பிட்டுன்னா டக்குன்னு வராகி வந்துடும். கிடையாது. இன்னைக்கு அவன் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சானா நைட்டு 10 மணி வரைக்கும் அவனோட வேலைப்படு 1008 பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், அது இதுன்ட்டு ஓடிட்டு கடன் பிரச்சனை. இவன் நைட்டு 10 மணிக்கு உட்காந்து அம்மா தாயன்னு எப்படி உட்காருவான்? வந்தோன்னே அவன் தூங்குறதுக்கு பார்ப்பானா? தெய்வத்து முன்னாடி எப்படி உட்காருவான்? அந்த நேரம் அவனோட மனநிலை ஒரு சீராக இருக்குமா? காலையில் எந்திரிச்சா நம்மளோட எண்ணமும் என்ன அலைகளும் சீராக இருக்கும். அதனால தான் காலையில் நீங்கள் யார் ஒருத்தன் அதாவது வாழ்க்கையில் ஜெயிச்சவன் பணக்காரன் அத்தனை பேரும் பாருங்க, பிரம்மமுகூர்த்தத்துல எந்திரிச்சுவான். அவனோட வேலையை பிரம்மமுகூர்த்தத்துல. அது என்னவோ கரெக்ட் தான். யூனிவர்ஸ் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டா காலங்காத்தால நம்ம சூரிய உதயம் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த யூனிவர்ஸ் நமக்கு ஒரு நாள் நம்ம இல்ல நீங்க சொல்ல கூட வேண்டாமே. நான் அதை கூட நான் ஒரு வழிகாட்டுதல இருக்கேன். நீங்க சொல்ல கூட வேண்டாம். காலையில பிரம்மமுகூர்த்தத்துல எந்திரிச்சு அதாவது நீங்க சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிட்டு உங்க வேலையை பாருங்க. சாமியை கும்பிடுறதுக்கு முன்னாடி உங்க பெத்தவங்களை கும்பிடுங்க. சரியா? அவங்க தான் இங்க பல பேருக்கும் குலதெய்வம்னா ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. நம்ம என்னன்னா குலதெய்வங்கிறது குலதெய்வமே கிடையாது. புராணங்கள்ல இதிகாசங்கள்ல வர தெய்வமே கிடையாது. குலதெய்வமே கிடையாது. இங்க சிலர் முருகன் என்னோட குலதெய்வம், கணபதி என்னோட குலதெய்வம், ஸ்ரீரங்கர் என்னோட குலதெய்வம், திருப்பதி ஏழுமணியா குலதெய்வம், இவங்கெல்லாம் குலதெய்வமே கிடையாது. நம்ம முருகன் கூட குலதெய்வம் கிடையாது. அவர் ஒரு இனத்துக்கான தலைவன், வழிகாட்டி, அவ்வளவுதான். இப்போ நம்ம குலதெய்வம்னா யாரு? நம்ம குலதெய்வங்கிறது நம்ம இனம். அதாவது இந்த தமிழ் குடிங்கிறது ஒரு இனமா வாழ்ந்தது. வாழும் போதே அவங்களாம் ஒரு இனம், ஒரு கூட்டு குழுவாக தான் வாழ்ந்தாங்க. அந்த இனத்துக்கு அந்த தன்னோட பாதிப்பு, எந்த பாதிப்பு வந்துடாம, ஏதாவது பிரச்சனை வந்துடாம, அவங்களுக்கு தேவையான அதுக்காக வாழ்ந்து தன்னை தியாகம் செய்து இல்லை தன்னோட உயிரை
தியாகம் செய்தவர்களா அந்த அவங்க தான் குலதெய்வமா அறியப்படுறாங்க. அதாவது நம்மளோட வழிபாடே வந்து முன்னோர் வழிபாடு தான். இங்க வழிபாடு தெய்வம் முன்னோர் வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம தெய்வமா வழிபட்டுக்கிட்டோம். நம்மளோட முன்னோர் வழிபாடு தான் நம்மளோட குலதெய்வம். அந்த குலதெய்வங்கிறது இங்க யாருமே முன்னோர் வழிபாடு இங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே மறைஞ்சு போச்சு. முன்னோர் இந்த குலதெய்வங்கிறது இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டாங்க. போற போக்குல எனக்கு ஆமாங்க பெருமாள் எனக்கு குலதெய்வங்க, ஸ்ரீரங்க பெருமாள் எனக்கு கிருஷ்ணன் எனக்கு குலதெய்வம் எப்படிங்கிறாங்க. இங்க பேசிக் நாலேஜ் நம்ம தெரியாம நம்ம போய் உருண்டு பரண்டு நீங்க சொல்லுங்களேன் எனக்கு அது நடக்கல. அப்போ நமக்கு பேசிக்கா என்ன ஒரு விஷயம் அடித்தளம் என்னங்கிறதே தெரியாம இருக்கும். அதை நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நம்ம சரி பண்ணணும். இதெல்லாம் முதல்ல சரி பண்ண சொல்லுங்க, அவங்களோட வாழ்க்கை சரியா இருக்கும். இப்போ இதை விட்டுட்டு நம்ம போய் ஒவ்வொன்றுக்கா நம்ம தேடி தேடி ஓடி எனக்கு நடக்கலைன்னா அதான் சொல்லணும். குலதெய்வங்கிற இங்கே கான்செப்டே பல பேருக்கு தப்பா இருக்கு. அதை முதல்ல நிவர்த்தி பண்ண சொல்லுங்க. தாய் தந்தையை வணங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் தெய்வத்தை நினைக்க சொல்லுங்க. அவனோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கரெக்ட். நீங்க இவ்வளோ தூரமா வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. மாந்திரீகத்தை மட்டுமே நீங்க மெயினா வச்சு பேசல. ஏன் சக்தி தான் முக்கியம், என்னுடைய எனக்குள்ள இருக்க சக்தி தான் முக்கியன்ற மாதிரி நீங்க பேசவே இல்லை எந்த இடத்துலையுமே. நீங்க பேசுனது என்னன்னா, கடவுளை நம்பு, பெத்தவங்களை நம்பு, இவங்களுக்கு அடுத்தது தான் எல்லாம். நீ தீயதை பண்ணா அது சரி பண்ணிக்கோ, இது பண்ணாலே உன் பிரச்சனை ஷார்ட் அவுட், அதுக்கப்புறமா முடியலன்னா என்கிட்ட வா அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மற்றவங்க பேசுறதை விட கம்பேரிசன் பண்ணி பார்க்க போனால் நீங்கள் இந்த விஷயம் சொன்னது, ஏன்னா பெற்றவங்க விட இங்கே யாருமே முக்கியம் கிடையாது, அது கடவுள் கூட முக்கியம் கிடையாது, அடுத்தது தான் கடவுளே. ஸோ இந்த வார்த்தையை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். உண்மையாலுமே உங்ககிட்ட சக்தி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுற விஷயங்கள், நான் கேட்ட விஷயங்கள் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். அடுத்த நேர்காணலில் நான் உட்காந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண விஷயத்தை நான் பேசுகிறேன். தேங்க்யூ. நன்றி.